பணியாரம் இந்தா, இந்த மாசம் சம்பளம் வச்சுக்கோ. சரிக்கா. ஏம்மா இந்த மாசம் எல்லாம் ஓகே தானே? ஆ சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா போட்ட காசுக்கு கை கடிக்காம வந்திருக்கு. இந்த காய்கறி விலையும் மளிகை சாமான் விலையும் ஏறுறத பார்த்தா சீக்கிரம் கடையை இழுத்து மூடிட்டு ஏதாவது வீட்டு வேலைக்கு போயிடலான்னு தோணுது. எப்ப இதுக்கெல்லாம் எனக்கு விடிவு காலம் வரப்போதோ, இந்த கடவுள் அதுக்கு என்னதான் திட்டம் வச்சிருக்கானோ தெரியல. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எங்கிட்ட எல்லாம் சொல்ற அளவுக்கு உனக்கு எந்த அறிவும் இல்லையேடா. ஏன் யாராவது சொல்லி தராங்களா? நாமா சும்மா சும்மா அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கா? டேய் டேய் நடிக்காத, பேச வந்ததை மட்டும் சொல்லு. இல்லம்மா நம்ம ஏரியால நிறைய டிஃபன் கடை வந்துருச்சு. அதுக்கு நம்ம விலையை ஏத்துனாலும் நஷ்டம் தாம்மா ஆகும். நமக்கு என்ன லாபமா வரப்போகுது? மா எனக்கு கொஞ்சம் பேச விடுமா. சரி சொல்லு. நம்ம வழக்கமா போடுற டிஃபனையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா போட்டா ஜனங்களும் கூடி வருவாங்க, கொஞ்சம் லாபமும் கிடைக்கலாமா. அப்படி என்னதான் வித்தியாசமா போட போறீங்க? அதாம்மா வெறும் இட்லி தோசை பரோட்டா பூரின்னு போடாம வித்தியாசமா இந்த திணை சிறுதானி இதெல்லாம் வச்சு டிஃப்ரெண்டா போட்டா ஏதோ புதுசா இருக்கேன்னு மக்கள் விரும்பி வருவாங்க. டேய் இதெல்லாம் யோசிக்காமலையா நான் இருந்திருப்பேன்? யோசிச்சிங்க, ஆனா செஞ்சீங்களா? ம், வேலைக்கு போறவங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குமா. அவங்கள பிடிச்சிட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாமா. நாங்க எல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டோம். இதெல்லாம் உன் வேலையா? மா எல்லாம் ஓகேனா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அன்பு, நீ சொல்றதெல்லாம் எனக்கும் செய்யணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இருக்கிற வேலைங்களை செய்யறதுக்கு எனக்கு நேரம் பத்தல. இதுல நான் எங்கடா புதுசா செய்ய போறேன்? அத்தை, இது உங்க கடை. நீங்க டே அண்ட் நைட் உழைச்சு கஷ்டப்பட்ட கடை. ஆனா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சதுன்னா பாத்தீங்கன்னா இல்லையே. இந்த வியாபாரத்தை பத்தி வியாபாரத்தை பத்திலாம் எனக்கு தெரியாதுதான் அத்தை. என்னடி பேச? ஆனா அந்த வியாபாரத்தை எப்படி தக்க வச்சுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ம், ம். நீங்க என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, உங்க புள்ளைய நம்புங்க. இந்த ஏரியாக்கு இட்லி கடைனா அது நீங்க தான் அத்தை. கடையோட டேஸ்டும் குவாலிட்டியும் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலே போதும், நாளுக்கு நாள் புது கஸ்டமர்ஸ் கூடிட்டே வருவாங்க அத்தை. ம்ஹும். அன்பு, இது சரிப்பட்டு வரலடா. இவ ஏதோ பேசி என் மூளைய குழப்ப பாக்குறா. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். ஏன்டி இப்படி பேசுன? அன்பு, ஆ? நான் யாரையும் நம்பல, உன்னை மட்டும்தான் நம்புறேன். புரியுதா? 2 பேரும் சேர்ந்து நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கடைய அழிக்காம இருந்தா சரி. சொல்லிட்டேன். எக்கா, கைய கொடுக்க கைய டேய் கொடுக்க. பணியாரம். நான் பணியாரம் இல்ல. என்னது? ஐயோ நான் தான் பணியாரம். அக்கா வரேங்க பாய்க்கா. ஐயோ சொந்த செலவுல சூனி வச்சுக்கிட்டேனே. வள்ளியம்மா. இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.